மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவர்களுக்கு. ஸோ என்னன்னா, உங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த மின்சார பிரச்சனையில ஏற்படுற மக்கள் போராட்டம், ஸோ இதுலருந்துலாம் நீங்க தப்பிக்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்து சீரான மின்சாரம் வரணும் அப்டின்னா, ஆ ஒரு சின்ன ஐடியா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து நீங்க வெட்கத்த விட்டுட்டு, இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சில யார் யார் மின்சாரத்துறையில இருந்தாங்கன்னு பாருங்க. ஸோ பார்த்து அந்த அமைச்சர் வீட்டு வாசல்ல போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு, "ஐயா எங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. தயவுசெய்து ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க. சால்வ் பண்ணி தாங்கன்னு" கேளுங்க. கண்டிப்பா அவங்க பண்ணி தருவாங்க. டிஎம்கேனாலும் சரி, ஏடிஎம்கேனாலும் சரி. அதுல உள்ளவங்க அனுபவம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க வெட்கப்படாம, ஆ அவங்க வீட்டு வாசல்ல போய் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க. அத வச்சு கண்டிப்பா நீங்க அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நான் வந்து கத்துக்கிட்டு தான் இத சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, வேற மாதிரி இன்னும் பிரச்சனைகள் கூடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்க, வெட்கப்படாதீங்க. அதேமாரி இந்த நியூஸ் வந்து, ஐயோ! நம்ம போய் அங்க கேட்டோமே, ஆ அப்படின்னு வெளிய தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க அவங்கள்ட்டயே சொல்லிருங்க. அது டிஎம்கே அமைச்சரா இருந்தாலும் சரி, முன்னாள் ஏடிஎம்கே அமைச்சரா இருந்தாலும் சரி, ஆ ஐயா இந்த மாரி நான் கேட்டுருக்கேன். இத தயவுசெய்து வெளிய சொல்லாதீங்கன்னா, அவங்க வெளிய சொல்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஐடியா வந்து கீப் அப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு.